ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது கார் இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவில், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன கார் இண்டஸ்ட்ரி, அது என்ன தமிழ்நாடோட சைன் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும். சைன் அப் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இவி மேனுஃபேக்சரிங் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின சுவாரஸ்யமான சில டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இந்த சைனப் பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் இது ஒரு புது கம்பெனி, வின்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு புது கம்பெனியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அண்டு இவங்க வந்து இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை, இப்போ குளோபலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட கிரிட்டிக்ஸும் வந்து இந்த கம்பெனியை சுற்றி இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அண்டு நம்ம இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன மாடல்ஸ் கொண்டு வர போகிறாங்க, இது யாருக்கு சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம். அண்ட் ஆல்ரெடி சம்மர் சீசன் லைட்டாக அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நமக்கு அந்த ஹீட் வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இப்போ க்ளோத்திங் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு 3 மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே அனல் வீச ஆரம்பிச்சிடும். ஸோ 100% காட்டனில் வந்து நீங்கள் வந்து டிஷர்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க. டிஷர்ட்டாக இருக்கட்டும், ட்ராக் பேண்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா அப்போ சம்மர் சீசனில் அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரீத்தபிளாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பிராண்டில் நம்ம 100% காட்டனில் தான் வந்து டிஷர்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கூட பாலி மிக்ஸ் பண்ணாமல் பியூர் காட்டனில் நமக்கு வந்து இப்போ நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அவங்களாம் வந்து ரொம்ப சர்ச் பண்ணி பார்ப்பாங்க எந்த டிஷர்ட் வந்து நல்லாயிருக்கும், எது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ கம்ஃபர்ட்டில் நல்லா சாஃப்டாகவே நம்ம எல்லா டிஷர்ட்டும் பண்ணியிருக்கோம். ஈவன் நம்ம போலோவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஓகே, போலோ மட்டும் இல்லாமல் நம்ம ரவுண்ட் நெக்கும் கொண்டு வந்திருக்கோம். அண்டு பனியன்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனால் பனியன்ஸில் நல்ல குவாலிட்டி பனியன்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி மேஜர் பிராண்ட்ஸில் இருக்கிற பனியனோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ராக் பேண்ட்லேயும் வந்து ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட்ஸை கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பிளாக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டாக் முடிய போது. இதுக்கப்புறம் நிறைய கலர் ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஜிப் வச்சது தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு பேக்கெட்டில் நீங்கள் ஃபோன் வச்சா கூட ஈஸியாக உங்களுக்கு ஃபால் டவுன் ஆகாது. அண்ட் நீங்கள் ஜிப் வச்சு லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ட்ராக் பேண்ட்ஸும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக சைட்டை போய் விசிட் பண்ணுங்கள். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வின்ஃபாஸ்ட் இது என்னப்பா கேள்வியே படாத பிராண்டாக இருக்குது அப்படின்னா, இது ஒரு புது கம்பெனி. இது 2017 தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு வியட்நாம் பேஸ்ட் கம்பெனி. நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல ஏஷியன் மார்க்கெட்டில் வியட்நாம் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரும் அப்படின்னு. ஸோ அதுவும் ஒரு வளர்ந்து வர நாடுல நம்ம பொருளாதாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கொஞ்சம் கம்மி தான். பட் அந்த கம்பெனிலேருந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ ஏன்னா வளர்ந்து வர பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, சைனா இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் போட்டி போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து வியட்நாம்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ இவங்க தலைக்கு தில்லு பார்த்திங்களா, அவங்க ஸ்டார்டிங்கு அமெரிக்காவில் நார்த் கலிஃபோர்னியாவில் அவங்க மேனுஃபேக்சரிங் சென்டர் வச்சுருக்காங்க. அங்கே வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரோட போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட போட்டி போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ரைஸ் ரேஞ்சு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $50,000. ஓகே, ஆல்மோஸ்ட் டெஸ்லா காரோட கொஞ்சம் ப்ரைஸியாக தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வின்ஃபாஸ்ட். ஓகே, அவங்க வந்து வின் குரூப்பு அந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி. ஃபாஸ்ட் அப்படின்றது நாங்கள் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் எலக்ட்ரிக் கார் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு காரை விட்டாங்க. ஸோ அதை சுற்றி நிறைய கிரிட்டிக்ஸ் அமெரிக்காவில் இருக்குது. அதை பற்றி நம்ம லாஸ்ட்டு பேசுவோம், அது என்ன கிரிட்டிக்ஸு, ஸோ அங்கே என்ன மார்க்கெட் சூழ்நிலை நடந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு பெரிய பிராண்டை டெஸ்லா மாதிரி ஒரு பெரிய பிராண்டோட போய் போட்டி போடுறாங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட்டை நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இந்த கம்பெனி இந்தியாவில் வந்து அவங்க இவி மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண போகிறாங்க. அவங்க ஆல்ரெடி அமெரிக்காவில் இருக்காங்க. வியட்நாமில் அவங்களோட மேஜர் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யூனிட் ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே, இங்கே மட்டும் இல்லை, இவங்க வந்து தாய்லாண்டு அண்டு ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து நிறைய இடத்துல இவங்க விரிவாக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது முதல் கட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் இவங்க எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 400 கோடிக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆரம்பிக்க போகுது. கிட்டத்தட்ட 400 ஏக்கர் லேண்டெல்லாம் இவங்க வந்து பண்ண போகிறதா இருக்குது. அண்டு ஃப்யூச்சரில் ஒரு 5 இயர்ஸ் ஸ்பேனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் எஸ்யூவி மார்க்கெட் நல்லா இருக்குது. ஏன்னா இவங்களோட
கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்யூவி லுக் இருக்கும், அந்த மிட் சைஸ் எஸ்யூவி லுக்கில் இருக்கும். இவங்க பட்ஜெட்டில் கொண்டு வர மாதிரி இருந்தாலும் இப்போ இவங்களோட ப்ரீவியஸ் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியான கார் தான் வெளியில் விட்டுருக்காங்க. இவங்க காரோட சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா V5, V6, V7, V8, V9 அது வரைக்கும். V9ன்றது பெரிய கார், லக்ஸுரி கார் மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் V8, V9ன்றதே லக்ஸுரி கார் தான். V8 வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மிட் சைஸ் எஸ்யூவி கார். அதுதான் சொன்னல $50,000 அவங்க அமெரிக்காவில் வித்துட்டுருக்காங்க. $52,000 கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கார் தான். ஆனால் நம்ம இந்தியன் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து V6 and V7 கொண்டு வரதா இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 20 lakhs above தான் இருக்குது. இந்தியாவில் எம்ஜி கார், ஆட்டோ 3 இது எல்லாமே 20 lakhs above. ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 lakhs above. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை டார்கெட் பண்ணுற மாதிரி இவங்களோட கார்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்திய மார்க்கெட் வந்து ஒரு பட்ஜெட் கன்சர்ன் மார்க்கெட். அண்ட் இவங்களுக்கு இன்னொரு ஆதாயமும் இருக்குது. இவங்க ப்ரைஸ் கம்மியாக கொண்டு வராங்கன்னா இவங்களுக்கு இம்போர்ட் டியூட்டியும் கம்மியாகும். ஸோ 100%லேருந்து 70% வந்து அவங்களுக்கு ரிடக்ஷன் கிடைக்கும் அவங்களோட இம்போர்ட் டியூட்டிஸில். அண்ட் அவங்க இன்னமும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் எங்களுக்கு வந்து வேவ்ட் ஆஃப் வேணும் இம்போர்ட் டியூட்டியில் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃப்யூச்சரில் ஒரு 2 years பேன் வரைக்கும் இப்போ இந்த லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 70% உங்களுக்கு இம்போர்ட் டியூட்டி குறையும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ப்ரைஸை வந்து இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் கம்மி ப்ரைஸில், இல்லாட்டினா லக்ஸுரி செக்மெண்ட்டில் வரும். லக்ஸுரி செக்மெண்ட்டில் வரும்போது இம்போர்ட் டியூட்டி வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அதையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பட்ஜெட் செக்மெண்ட்டில் கார் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் லாபம், நம்மளுக்கும் லாபம். அண்ட் டாக்கிங் அபவுட் த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க அந்த V8, V9 அப்படின்ற மாடல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் மேலே இருக்கிற ஒரு ரேஞ்சு கொடுக்குற எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக. டார்க் கூட பார்த்திங்கன்னா 400 HP வரைக்கும் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொம்ப ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக தான் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க. ஸோ இங்கே வரும்போது நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதான் நான் சொன்னல 20 lakh செக்மெண்ட்டில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு 20 lakhs above தான் இருக்கும். அதுக்கு கீழே கூட ஒரு ஆப்ஷன் V5ன்ற ஒரு மாடல் வந்து ஒரு 10 to 15 lakhs பட்ஜெட்குள்ளே வரதுக்கு இருக்குது. அது எல்லாம் வந்து நமக்கு போக தான் தெரியும். இப்போ நமக்கு V7 and V8 இல்லை V6 and V7ஓட மேனுஃபேக்சரிங் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே பண்ணுறதா தெரியுது. அண்ட் இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000லேருந்து 1,50,000 கார்ஸ் வரைக்கும் ஆனுவல் டர்ன் ஓவர் இங்கே இந்த யூனிட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்பேர் பண்ணும்போது வியட்நாமில் ஆல்ரெடி ஒரு 2 to 2.5 லட்சம் கார்ஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியாவில் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு புது கம்பெனி, வின்ஃபாஸ்ட்ன்றது ஒரு புது கம்பெனி தான். ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2017லேருந்து தான் அப்படியே போயிட்டு இருக்கு. அவங்க 2019 தான் அவங்க புது வெர்ஷன் அந்த V8ன்ற மாடலே விட்டாங்க. ஸோ 2019லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார் மாடல் தான் மேஜராக வந்து அமெரிக்கா, கனடா இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண கார் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் சும்மா ஏதாவது ஒரு கார் வந்தாலே சைனீஸ் காரனாலே கலாய்ப்பாங்க. பட் இது மாதிரி வியட்நாமீஸ் கார் வரும்போது நிறையாவே கலாய்ச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதில் சில உண்மையான ஃபீட்பேக் எடுத்துக்கணும். ஓகே, கம்பெனி தரப்பில் நிஜமாகவே இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க கிளைம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டயர் 1 டயர் 2 அப்படின்ற மாதிரி கிளைம் இஷ்யூஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே மிகப்பெரிய கிரிட்டிசைஸை வந்து இந்த கார் கம்பெனி வந்து சந்திச்சது. இது V8 மாடல் அப்படின்னு சொல்லலாம். 50,000 ரூபா. ஏன்னா கிட்டத்தட்ட பட்ஜெட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்லா மாடல் கிட்ட வரும்போது டெஸ்லா வந்து அவங்க ஒரு ஐகானிக் காராக பார்க்குறாங்க, அவங்க ஒரு ப்ரெஸ்டீஜாக பார்க்குறாங்க. ஸோ அந்த கார் அளவுக்கு ஒரு கார் வருது, அதுவும் புது கார் கம்பெனி வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க தான். ஸோ இங்கே என்ன கிரிட்டிசைஸ் இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு பெரிய கார் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, அதில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் சொல்கிறாங்க. என்னென்னா சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ முதல்ல அவங்களுக்கு ரைட் குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க. ரைட் குவாலிட்டி அண்ட் அந்த ஆக்சலரேஷன், ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் கார்ன்றாங்க, ஆக்சலரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ரைட் குவாலிட்டி தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக சொன்னாங்க. ரைட் குவாலிட்டி நல்லா இல்லை, உள்ளே வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அண்டு உள்ளே வந்து சில க்ரீக்கி நாய்ஸ் கேட்குது ஓட்டும் போது, அந்த மாதிரி நிறைய அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, இது எங்கே இருக்குது என்ன ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்ற மாதிரி கிரிட்டிக்ஸு. அண்டு இது வந்து அடாஸ் ஃபீச்சர் இருக்கிற கார், ஒரு 30 lakhs 40 lakhs கார் அப்படின்ற போகும்போது நமக்கு நம்ம ரேட்டுக்கு சொல்லிட்டுருக்கோம்.
ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 லேக்ஸ் கிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காரில் நமக்கு அடாஸ் ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் அளவுக்கு அடாஸ் ஃபீச்சர் இருக்குது அப்படின்றாங்க. சேஃப்டியில் எந்த குறைபாடும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கார் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. இந்த அடாஸ் ஃபீச்சரில் வந்து ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னா, நம்மளை வந்து சில விஷயங்களை செய்ய விடாது. அதில் இந்த கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்டுட்டுங்க. இப்போ பிளைண்ட் ஸ்பாட்டில் வரும்போது நமக்கு அந்த அலர்ட் சவுண்ட் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். நார்மலி எல்லா கார்லும், இந்த காரில் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்கு. ரொம்ப அந்த நாய்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது, ஓட்டுறதுக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்கு. அண்ட் இதில் பேட்டரியை பற்றியும் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷனை முக்கியமாக சொல்லியிருந்தாங்க. ரைட் குவாலிட்டி, ஆக்சலரேஷன் நாங்கள் ப்ரெஸ் பண்ணால் உடனே ஒரு இன்ஸ்டன்ட் டார்க் கொடுக்க மாட்டுது அப்படின்ற மாதிரியான கிரிட்டிக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் ரைட் குவாலிட்டி, ஆக்சலரேஷன் அண்டு ரிவர்ஸ் ரோல் ஓவர் ஆகுது அப்படின்ற மாதிரி. அண்டு ரிவர்ஸ் எடுக்கும்போது கூட சில பார்க்கிங் சிச்சுவேஷனில் சில ப்ராப்ளம் வந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து அமெரிக்கன். நீங்கள் இந்த காரை பற்றி நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்களேன். நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் இப்போ வரைக்குமே இருக்குது. தே ஆர் நாட் மச் ஹாப்பி. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் சூழ்ந்துட்டு இருக்கிறதுனால அமெரிக்கன் சைடில் இது வந்து பெருசாக இது ப்ராப்ளம் ஆகலை. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு கம்பெனி, அதுவும் ஏஷியன் கம்பெனிலேருந்து அங்கே வருது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அங்கே கரண்ட்டாக டெஸ்லா ஒரு பிரபலமான காரா, ஸோ அதுக்கு ஈக்குவலாக வரும்போது தே வில் கிரிட்டிசைஸ். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்லேயும் வந்து R&D சரியில்லை, சாஃப்ட்வேர் பக்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம். ஓகே, காரில் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. இன்னும் இங்கே கொடுக்குறாங்களேன்னு தெரியாதுங்க. 10 இயர்ஸ் வரைக்கும் அமெரிக்காவில் கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ் வாரண்டி வித் 1,60,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது வாரண்டி பீரியட். ஸோ 10 இயர்ஸ்ன்றது மிகப்பெரிய லைஃப் ஸ்பேனா. ஸோ அந்தளவுக்கு கொடுத்துமே அவங்க அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காரில் அந்தளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் வாரண்டி லெவல். அதே 10 இயர்ஸ் இங்கே கொண்டு வருவாங்களா இல்லை 8 இயர்ஸாக குறைப்பாங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற கார் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே 8 இயர்ஸ் அந்த செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இவங்க 10 இயர்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் வேறுபடுவாங்க. வாரண்டியில் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் நோ க்ளூ, நமக்கு தெரியாது. எஸ்யூவி அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டை வச்சு தான் வராங்க. சரி பார்ப்போம் என்ன ப்ரைஸில் கொண்டு வராங்க அண்ட் என்ன பேட்டரியில் கொண்டு வராங்க. மோஸ்ட்லி என்எம்சி தான் இவங்க சைடில். ஸ்பெஷல் டெக்னாலஜி அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன். ஸ்பெஷலாக ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டுற மாதிரி இல்லை. ஹை டார்க் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து இந்த காரை சுற்றி போகுதே தவிர ஃபாஸ்டஸ்ட்டு காரு அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் அதை சொல்லி அவங்க மொக்க வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த கார் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நம்ம ஒரு பட்ஜெட் காரை எதிர்பார்த்துருக்கோம். அந்த பட்ஜெட் காரை கொடுப்பாங்களா? ஒரு 10,000 15 லட்சம் அட்லீஸ்ட் அந்த செக்மெண்ட்லேயாச்சும் ஒரு காரை வந்து நம்ம இந்த வின்ஃபாஸ்ட் 8 எதிர்பார்க்கலாமா? இதுக்கு இன்னும் டைம் லைன் எவ்வளோ ஆகும்? ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி 2024 லான்ச் ஆகலாம், இல்லை 2025 கூட போகலாம். இந்த கார் கம்பெனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from the Vakal. Bye bye.